இது பார்த்தீங்கன்னா வந்து கடியில் க்ரூஸு. இதுலேருந்து நாங்கள் இறங்கிட்டோம். 4 days சூப்பராக போச்சு. நல்ல டின்னர், நல்ல ஜாலியாக இருந்தோம். மேலே இது 10th ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூலு நிறைய இடம் இருக்குது. 6th ஃப்ளோரு, 7th ஃப்ளோரு. நாங்கள் 4th ஃப்ளோரில் 4th டெக்லேருந்து வந்துருக்கோம். இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு பார்த்தோன்னா வந்து நாட் அலோடு மாஸ்க் ஏரியா. பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஷிப்புக்குள்ளே டான்ஸிங்கு, மியூசிக்கு, அதே மாதிரி இன்னும் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி சீட்டில் நேம் எழுதி போட்டு அவங்கவுங்க நேம் குலுக்கிட்டு அந்த நேம் பார்த்தோன்னா வந்து இது எழுதி அதுக்குள்ளே ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அதுலேருந்து யார் பேர் கிடைக்கிறாங்களோ 5 பேர் அவங்கள சூஸ் பண்ணி கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம பேர் கொடுத்தோம். பட் இருந்தாலும் நமக்கு கிடைக்கல. லக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நான் எல்லாருக்கும் தான் அனுப்புவேன். தாத்தா, ஆயா, மாமா, அத்தை எல்லோரும் பாருங்கள். ஜாலியாக இருக்கும். உள்ளே நான் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தேன். நிறைய பேருக்கு கால் பண்ணி காட்டினேன். பட் இருந்தாலும் இப்போ வெளியிலேருந்து நான் போக போகிற நேரத்தில் வெளியில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப பெரிய ஷிப்பு. ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், கார்டிலியா க்ரூஸ்னு. இது பார்த்தோன்னா வந்து 6th ஃப்ளோர். இந்த போட்லாம் நிறையா வச்சுருக்குது. இந்த போட் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, ஒரு வேளை ஷிப்புக்கு ஏதாவது பெரிய அலை மாதிரி வந்துச்சுன்னா இந்த போட் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டால் டப்புன்னு விரிஞ்சிரும். விரிஞ்சதுக்கப்புறம் அதில் நிறையா பேசஞ்சர்ஸ் ஏற்றுக்குவாங்க. பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. அதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் கீழே நின்று தான் எடுக்கிறேன். இப்போ நான் பஸ்க்குள்ளே ஏறுறேன். ஏறி முடிச்சதுக்கப்புறமேட்டு இன்னொரு வீடியோ போடுறேன் பஸ்ஸு எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்கள் பார்த்தா ஷிப்புக்கு போனீங்கன்னா அங்கேயே சாப்பாடுக்கு எல்லா செலவுக்கு கட்டினதுக்கப்புறமேட்டி உங்களை சேஃப்டியாக கூப்பிட்டு போய் காட்டு திருப்பி கிட்டே வருவாங்க. பட் இருந்தாலும் 4 இடம் தான் கூப்பிட்டு போனோம். இது வரைக்கும் 4, 5, 6 எவ்வளோ இடம் தெரியல. அங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வச்சு விட்டுட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இடம் காட்டினாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் சூப்பர் மார்க்கெட் எடுத்து போய்ட்டு உங்களுக்கு வேணும் இதை வாங்குங்கன்ட்டாங்க. நிறைய பேர் நிறைய வாங்கினாங்க. நாங்களும் கொஞ்சம் பொருள் வாங்கிக்கிட்டோம். இப்போ நான் பஸ்ஸில் ஏறுறேன். பஸ்ஸில் எப்படி இருக்குன்றது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன்.